சில நேரங்களில் பாபா எதையும் சொல்லாமல் இருப்பேன். ஆனால் என்னுடைய மௌனம் கூட ஒரு வாக்காக அமையும். நீ நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும், சந்தோஷம் அடைவாய் என்பது இன்று என்னுடைய வாக்கு. நீ சிந்தித்து நினைத்த காரியம் உனக்கே தெரியாமல் பாபாவின் பரிசுத்த எண்ணங்களில் இன்று இடம்பெற்றிருக்கின்றது. நீ எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத வழியிலேயே அந்த காரியம் நிஜமாகும். அப்பொழுது நீ சொல்வாய், பாபா, எனக்கு முன்பே நீ இந்த செய்தியை சொல்லி இருந்தாயே, இப்பொழுது எனக்கு நடந்திருக்கின்றது என்று. நம்பிக்கை என்ற வார்த்தை பாபாவின் பாதத்தில் பிறந்து ஒளி கீற்று. நாம் மனதிற்குள் அந்த நம்பிக்கையை வைத்தால் ஆசை எதுவாக இருந்தாலும் அவர் கேட்க மறுப்பு தெரிவிப்பது இல்லை. பாபா கேட்கின்றார், கேட்பதற்குள் உணர்கின்றோம். அந்த உணர்வு இன்று உன்னுடைய ஆசையை நடக்க செய்யக்கூடிய சக்தியாக மாறிவிட்டது. விட்டு போனது போல தோன்றிய விஷயம் இப்பொழுது உன்னுடைய முயற்சியினாலேயே மீண்டும் உன்னிடம் வந்து சேர்ந்திருக்கின்றது. அந்த எண்ணம் வேலை நடக்காது என்று தோன்றியிருக்கலாம், ஆனால் இப்பொழுது என்னுடைய வாக்கு முழுமையாக செயல்பட்டு அந்த வேலை சிறப்பாக முடிந்திருக்கின்றது. உனக்காக நடக்கின்ற அந்த சின்ன சின்ன மாற்றங்களினுடைய பின்னணி பெரிய மாற்றத்தை உன் வாழ்க்கை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளாக மாறும். நீ தவறவிட்ட எண்ணங்களை பாபா திருத்தி செயலாக மாற்றுகின்றேன். மௌனமாக இருந்த சாயை இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வேலையை செய்கின்றேன். உனக்கான சந்தோஷ பூமியை தயார் செய்து வைத்திருக்கின்றேன். அதில் நீ காலடி எடுத்து வைக்கின்ற அந்த நேரம் உன் வாழ்க்கை பூங்காவனமாக மாறும். பாபா சிலரிடம் வார்த்தையால் அருள் தருகின்றேன், சிலரிடம் நெஞ்சின் வழியாக அருள் தருகின்றேன். உன் வாழ்க்கையில் தற்போது நடக்கும் அதிசயங்களை நீ கவனித்தால் நான் காட்டிய வழிகாட்டுதல் தான் என்பது நிச்சயம் புரியும். நீ நினைத்த காரியம் நடக்கின்றது. நீ நடப்பதை நீ உணர்ந்தால் உன் நெஞ்சில் சாயின் பெயர் தானாகவே மலரும். வித்து ஒன்று மண்ணில் விழும்பொழுது அது வேறெடுக்கும். நாம் அதை காண மாட்டோம், ஆனால் பாபா காண்கின்றேன். நீ மனதில் விதைத்த அந்த ஆசையும் அப்படித்தான். அந்த வித்து இன்று வேறடைந்து பழம் தர தொடங்கிய நாள். இதை நீ பார்க்கின்ற இந்த வார்த்தைகளை, வாக்கினை கேட்கின்ற இந்த நொடி முதல் அந்த பழம், அந்த வெற்றி பழம், அதை நீ கையில் ஏந்தி அழகாக சுவைத்து விடுவாய். நீ சொல்லாத ஆசைகள் கூட பாபாவுக்கு தெரியும். நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய், பாபாவிடம் இன்னும் அதை பற்றி பேசவில்லை என்று. ஆனால் பாபா அதற்கான நல்ல முடிவையும் சேர்த்தே வழங்க இருக்கின்றேன். நீ மனதிற்குள் இத்தனை நாள் ஏக்கத்தோடு வைத்திருந்த அந்த காரியம் இப்பொழுது பாபாவின் திட்டத்தில் சேர்க்கப்பட்டு அதற்கு நல்ல முடிவும் தீர்வும் கொடுக்கப்பட நீ அதை ஏற்று சந்தோஷமும் பட இருக்கின்றாய். ஒரு வேலை நின்றது என்றால் பாபா இன்னொரு வேலைக்கான வாசலை திறக்கின்றேன் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைத்தது ஆசை மட்டுமல்ல, அது ஒரு சாத்தியமான நெறி. பாபாவின் கரத்தில் கொடுத்திருக்கின்றோம். அவர் நிர்வகித்து கொண்டிருக்கின்றார். அந்த ஆசையை பத்திரமாக நம் கரம் சேர்ப்பார் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். சந்தோஷம் என்னும் அலை இன்று உன்னை நனைக்க இருக்கின்றது. இப்பொழுது என்னுடைய வாக்கை கேட்ட இந்த கணம் முதல் உன் மனம் அமைதி அடையும். சந்தோஷத்தை உன் வாழ்வானது காணும். விரைவில் உன் வாழ்க்கை மலர்ந்தும் விடும். நல்லது நடக்கும்.